வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் 4ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில் அக்டோபர் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உலக கடல் உணவு மாநாடு 2026 வேர்ல்ட் சீ ஃபுட் காங்கிரஸ் 2026 வந்து எங்க நடைபெற போகுது அப்படின்னா சென்னை அப்படிங்கறத சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெரிடைம் சிமுலேஷன் சென்டர், இந்தியாவின் முதல் கடல்சார் உருவகப்படுத்துதல் மையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா அதுவும் நமக்கு சென்னையில தான். அடுத்த கேள்வி நமக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1925ல. அடுத்து ப்ராமிஸ் டு சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கு வாக்குறுதி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சது வந்து ஐசிசியும் யூனிசெஃப்பும் சேர்ந்து. அடுத்த கேள்வி நமக்கு 500 பில்லியன் US டாலர் நெட் ஒர்த் யார் அடைஞ்சிருக்கா அப்படின்னா எலான் மஸ்க் அவர்கள். அடுத்த கேள்வி நமக்கு வந்து ஐ எம் ஜார்ஜியா அப்படிங்கிற புத்தகம் வந்து இத்தாலி பிரைம் மினிஸ்டருடையது. அடுத்த கேள்வி நமக்கு வந்து விமன்ஸ் T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஃபார் பிளைண்ட் வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னா இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். அக்டோபர் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல வந்து நம்ம வந்து நேஷனல் நியூஸ்லேருந்து போயிடலாம். நேஷனல் நியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் மக்களே. 2026 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாணவர்களுக்கு டிஎன்பிசியாக இருக்கலாம், எஸ்எஸ்சி, ரயில்வே, என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2025லேருந்து செப்டம்பர் 2026 வரைக்குள்ள வீக்லி அண்ட் மந்த்லி சிஏ பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட். இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வீக்லி சிஏ பிடிஎஃப் அனுப்பிச்சிருவோம். அதே மாதிரி வீக்லி சிஏ டெஸ்ட் ஒவ்வொரு வாரத்துக்கும் 25 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். இது போக ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து 10 தமிழ்நாடு ஸ்கீம் உங்களுக்கு அனுப்புவோம். அதே மாதிரி 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, அதே மாதிரி தமிழரசு மேகசினுடைய ஜிஸ்ட், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதுக்கான ஜிஸ்ட்டு, அதே மாதிரி பாலிசி நோட்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ ஆக மொத்தம் இந்த 12 மந்த்ஸில் 120 தமிழ்நாடு ஸ்கீமு, 120 யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமு, 12 மாதம் உங்களுக்கு தமிழரசு மேகசின், 12 முக்கியமான டிபார்ட்மெண்ட்டும் இதில் கவர் ஆயிரும். 12 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7604905977 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்போம். இந்த நம்பருக்கு 899 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் பைலிங்குலாக தான் இருக்கும், தமிழ்ல இங்கிலீஷ்லையும் இருக்கும். நம்ம இப்போ 2025 நடந்த குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4 இருக்கட்டும், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் தாண்டி கொஸ்டின் வந்ததில்லை. ஈவன் குரூப் 2A மெயின்ஸில் கூட அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல கிளாஸ்க்குள்ளே போகும்போது நம்ம வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் பார்த்தோம். என்ன அப்படின்னா NCRB அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு, அதாவது தேசிய குற்றப்பதிவு பணியகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கே வந்து வன்முறை குற்றங்கள் அதிகமாக இருக்குது, வயலண்ட் கிரைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர் பார்த்தோம். இப்போ அதே NCRB இன்னும் நிறைய ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த குற்றங்கள் சார்ந்து. எந்த ஊரில் அதிக குற்றங்கள் ஏற்படுத்தின, எந்த ஊரில் அதிக குற்றங்கள் நடந்திருக்கு, எந்த ஊரில் வந்து விவசாயிகள் தற்கொலைகள் அதிகமாக இருந்திருக்கு, எந்த ஊரில் பொருளாதார சார்ந்த குற்றங்கள் எக்கனாமிக் கிரைம்ஸ் அதிகம் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், SC ST, சைபர் கிரைமு, ஆக்சிடென்ட்டு, 2 வீலர் ஆக்சிடென்ட்டு, ஃபேமிலியாக சூசைட் பண்ணுறது, இதெல்லாம் எந்தெந்த மாநிலத்தில் அதிகம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபார்மர் சூசைட்ஸ், விவசாயிகள் தற்கொலைகள் அதிகமாக நிகழ்ந்துள்ள மாநிலம் எது? முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா NCRB. ஓகேவா? இந்த ஃபுல் ஃபார்ம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், நமக்கு இப்போ வந்து அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதனால கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, தமிழில் வந்து தேசிய குற்றப்பதிவு பணியகம், தேசிய குற்றப்பதிவு பணியகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா ஓவராலாக எல்லா ஊரில் என்னென்ன கிரைம் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத டோட்டலாக கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி. இது வந்து 1986 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. எந்த அமைச்சகம் கீழே வரும் அப்படின்னா உள்துறை அமைச்சகம் கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை
அமைச்சகம் கீழே இது வருது. ஓகேவா? இப்போ இதை பற்றின டேட்டா, ஏன்னா நமக்கு இப்போ இந்த மாதிரி அமைப்புகள் பற்றினதும் நம்ம கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் வருவோம். ஃபார்மர் சூசைட் எங்கே அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எந்த வருடத்திற்கான டேட்டா அப்படின்னா 2023. 2023க்கானது இப்போ தான் நமக்கு அதுக்கான டேட்டாலாம் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதில் வேறு நிறைய குற்றங்கள் பார்க்கலாம். முதல்ல ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மாட்டு எந்த மாநிலத்தில் குற்றங்கள் அதிகமாக பதிவாகியிருக்கு. ஸோ இந்த குற்றங்கள் பதிவாயிருக்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்ஐஆரை வச்சு. ஓகேவா? ஸோ எஃப்ஐஆர் போடுவாங்கல்ல. இப்போ ஒரு குற்றம் நடக்கு, ஒரு கொலை கேஸு, பிக் பாக்கெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடுவாங்க. இதை வச்சு தான் குற்ற செயல்கள் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. ஓவரால் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் அதிகமான குற்றங்கள் பதிவாயிருக்கு அப்படின்னா 2023 உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக பதிவாயிருக்கு. எங்கே? உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பதிவாயிருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் எங்கே அதிகமாயிருக்கு, எங்கே அதிகமாக பதிவாயிருக்கு அப்படின்னா அதுவும் யூபி தான். ஓகேவா? அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள், எஸ்சி பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கே அதிகமாக பதிவாயிருக்குன்னா அதுவும் யூபி தான். அப்போ யூபி 3 ஓவரால் பெண்கள், அதே மாதிரி பட்டியலின மக்கள். ஸோ எஸ்சி பார்த்தாச்சு, அடுத்து எஸ்டி பார்த்துடலாம். பட்டியலின பழங்குடியின மக்கள். ஓகேவா? ஸோ பழங்குடியின மக்களுக்கு எதிராக அதிக குற்றங்கள் எங்கே அப்படின்னா மணிப்பூரில். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மணிப்பூரில் தான் வன்முறை குற்றங்களும் அதிகமாக நடந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி அங்கே மணிப்பூரில் அந்த கூக்கி மீட்டி சமுதாய பிரச்சனைகளுக்கு இடையே சண்டைன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார குற்றங்கள், எக்கனாமிக் கிரைம்ஸ். ஓகேவா? அதாவது பொருளாதார குற்றங்கள் எங்கே அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில். பொருளாதாரம் சார்ந்த குற்றங்கள் எங்கே அதிகமாக நடந்திருக்குன்னா ராஜஸ்தான். அதே மாதிரி முதியோருக்கு எதிரான குற்றங்கள். ஓகேவா? அதாவது எல்டர் பர்சன், அதாவது முதியோருக்கு எதிரான குற்றங்கள் எங்கே அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா அது மத்திய பிரதேசத்தில். எங்கே அதிகமாக நடந்திருக்கு? அது மத்திய பிரதேசத்தில். ஸோ இந்த லிஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு இருக்காங்கல்ல, தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? அதாவது முதியோருக்கு எதிரான குற்றங்களில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்காங்க. அதே இது இந்த ஃபார்மர் சூசைட், விவசாயிகள் தற்கொலையில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னா 5வது இடம். ஸோ டாப் 5ல் நான் தமிழ்நாடு இருந்தால் மட்டும் இதை சொல்கிறேன். நீங்கள் எங்கேயாவது மெயின்ஸுக்கு இல்லை எங்கேயாச்சும் நமக்கு ப்ரிலிம்ஸில் கூட இதை கேட்டால் எழுதிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மெயின்ஸில் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும், தமிழ்நாடு பற்றி ஏதாவது கேட்கும்போது. ஓகேவா? அதாவது முதியோருக்கு எதிரான குற்றங்களில் மத்திய பிரதேசத்து தான் அதிகமாக இருக்குது, தமிழ்நாடு 4வது இடம். அதுக்கு அடுத்து சைபர் கிரைம், அதாவது இணையவழி குற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் தான் அதிகமாக இருக்குது. இணையவழி குற்றங்கள் எங்கே அதிகமாக இருக்குது? கர்நாடகா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம 2 வீலர் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி 2 வீலர் ஆக்சிடென்ட், அதாவது 2 வீலர் ஆக்சிடென்ட்னால ஏற்படக்கூடிய மரணங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா இது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு 2 வீலர் ஆக்சிடென்ட்டில் ஏற்படக்கூடிய 2 வீலர் ஆக்சிடென்ட்னால ஏற்படக்கூடிய மரணங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ரொம்ப அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஃபேமிலியாட்டு சூசைட் பண்ணிப்பாங்க தெரியுமா, குடும்பமாக சேர்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். இந்த மாதிரிலாம் செய்திகளை பார்ப்போம்ல, இதுலையும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு. ஸோ இதுதான் 2023 நமக்கு என்னென்ன குற்ற செயல்கள் நடந்து எந்தெந்த மாநிலத்தில் அதிகம், டாப் 5ல் தமிழ்நாடு எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? கிளியர் தானே? ஸோ இந்த 2 வீலர் இந்த ஆக்சிடென்ட் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே தமிழ்நாடு தான். ஆக்சிடென்ட் தமிழ்நாடு, 2வது இடத்துல யூபி இருப்பாங்க. எனக்கு இந்த ஃபேமிலி சூசைட்லாம் பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருந்து இது யூபி இவங்கெல்லாம் இது நடக்கிறதா அங்கே. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கண்டென்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ வேர் வாஸ் த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஹெல்த், தேசிய நில நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எங்கு நடைபெற்றது அப்படின்னா காந்தி நகர், குஜராத்தில். ஸோ காந்தி நகர் எங்கே இருக்குது? காந்தி நகர் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. இதே காந்தி நகரில் நம்ம போன மாதம் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? காந்தி நகரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் அப் மாநாடு, ஸ்டார்ட் அப் கான்க்ளேவ் அப்படின்னு சொன்னோம்.
ஸ்டார்ட் அப் கான்க்ளேவ் ஸ்டார்ட் அப் மாநாடு 2025 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டாலும் அதுவும் காந்தி நகர் குஜராத் தான். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ குஜராத் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த குஜராத்துடைய மாநில விலங்கு ஸ்டேட் அனிமல் அண்ட் ஸ்டேட் பேர்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். குஜராத்துடைய மாநில விலங்கு ஸ்டேட் அனிமல் வந்து ஏசியாட்டிக் லயன், அதாவது ஆசிய சிங்கம் தான் வந்து நமக்கு குஜராத்தினுடைய மாநில விலங்கு. ஓகேவா? மாநில விலங்கு வந்து ஏசியாட்டிக் லயன். குஜராத்தினுடைய மாநில பறவை ஸ்டேட் பேர்ட் என்ன அப்படின்னா கிரேட்டர் ஃப்ளாமிங்கோ. கிரேட்டர் ஃப்ளாமிங்கோ அப்படிங்கிற பறவை. தமிழில் வந்து பெரும் பூனாரை, பெரும் பூனாரை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம கிளாஸில் எடுக்கிற இந்த கண்டென்ட்டு, நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, இது கூட இன்னும் நிறைய ஆடட் கண்டென்ட் எல்லாமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியலில் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், பேரிடர் மேலாண்மை. இதை பற்றி நமக்கு எக்ஸாம்பிள் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. பேரிடர் மேலாண்மைன்னு சொன்னோன்னே முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதாவது பேரிடர் மேலாண்மை சட்டம், பேரிடர் மேலாண்மை சட்டம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேரிடர் மேலாண்மை சட்டம். இந்த சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2005. இந்த சட்டம் எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாக்டா டேட் வச்சு கேட்பாங்க, 23 டிசம்பர் 2005. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு, பேரிடர் மேலாண்மைக்காக ஒரு அமைப்பு இருக்கு, NDMA. NDMAனா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. டிஎம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. தமிழில் வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஓகேவா? இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ உருவாகுச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 27 செப்டம்பர் 2006. எதன் அடிப்படையில் உருவாச்சு அப்படின்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில். ஓகேவா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 படி இது வந்து 27 செப்டம்பர் 2006 அன்னைக்கு உருவாச்சு. இந்த அமைப்பு இருக்குல்ல, இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம், இதுக்கு தலைவராக யார் இருப்பாங்க, சேர்மேனாக யார் இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் இதனுடைய தலைவர். இதனுடைய ஹெட், இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ NCRB பார்த்தோம்ல, NCRB என்ன பார்த்தோம், உள்துறை அமைச்சகம் கீழே வரும்னு பார்த்தோமா, அதே மாதிரி இதுவும் வந்து உள்துறை அமைச்சகம் கீழே தான் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மைக்காக தனியாக கொள்கை உண்டு, பாலிசி. பேரிடர் மேலாண்மை கொள்கை வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது 2009. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக பார்த்துட்டாலே போதும். வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா, அதாவது சில பேர் இருப்பீங்க என்ன அப்படின்னா வந்து 2-3 சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பீங்க. அதாவது இங்கே இது எடுத்துருக்காங்க, இங்கே இதை விட்டுட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இன்றைக்கி இப்போ நான் அதாவது எந்த சேனல் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஒரு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு நியூஸ் இன்றைக்கி எடுக்கலை, அதை வேறு சேனலில் எடுத்திருப்பாங்க, நான் அதை நாளைக்கு எடுப்பேன், இல்லை நாளான்னைக்கு எடுப்பேன். இல்லை வேற ஒரு சேனலில் ஒரு நியூஸ் எடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க நாளைக்கு எடுக்கலாம், நாளை கழிச்சு எடுக்கலாம். ஸோ அது டைம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சேனல் மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதில் வந்து நான் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நீங்கள் எடுத்துல நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா. ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாரும், அதாவது நம்ம வந்து காந்தி நகர் குஜராத்லேருந்து டைரெக்டாக இப்போ நம்ம எங்கே வரப்போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக வரக்கூடிய இடம் எங்கே, ஹபிபி, வெல்கம் டு துபாய். ஸோ துபாய்க்கு வந்திருக்கோம். ஸோ துபாய்க்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா 11வது வேர்ல்ட் கிரீன் எக்கனாமி சமிட், 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்துக்க தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? துபாய்க்கு வந்திருக்கோம். போன மாதம் துபாயில் முக்கியமான ஒரு நியூஸ் இருந்துச்சு. அதாவது இதே துபாயில் நிறைய மாநாடு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 28வது யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ், அதாவது தமிழில் வந்து 28வது சர்வதேச தபால் மாநாடு. ஓகேவா? தபால் மாநாடு எங்கே நடைபெற்றுன்னா இதுவும் நமக்கு துபாய் தான். ஓகேவா? இது டைரக்ட் ஒன்லைனர் கொஸ்டின். அடுத்த கேள்வி. அதே மாதிரி நமக்கு டெய்லி பாலிட்டி கிளாஸ் 7 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் மக்களே. இந்த பாலிட்டி கிளாஸ் வந்து
அதாவது நம்மளோட அதிகபட்ச எஃபோர்ட் போட்டு எடுக்கிறோம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ நேற்று கிளாஸில் வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துருப்போம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வாட்டி போய் பாருங்கள், ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் படித்ததை தாண்டி நிறைய பாயிண்ட்ஸ் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம கிளாஸில் எப்படி போயிட்டுனா முதல்ல ஃபுல்லாக கண்டென்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ போர்டில் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது போக வந்து அதுக்கு அடுத்தது வந்து அது முடிச்சுட்டு அந்த நம்ம படித்தது டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாலிட்டி மொத்தம் 30 கிளாஸில் எடுக்க போகிறோம். 30 கிளாஸில் முடிச்சிருவோம், ஓகேவா? இந்த 30 கிளாஸு ரெகுலராக எல்லா வீடியோவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக 7 மணிக்கு லைவ் வாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து துபாய் போயாச்சு. துபாயிலேருந்து ஃப்ளைட்லாம் வரணும். இப்போ ஃப்ளைட்டு பற்றின ஒரு நியூஸு என்னன்னு பார்த்துடலாம். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் லொக்கேட்டட்? சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இது ICAO, ஓகேவா? ICAOன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1944 இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மான்ட்ரியல் அப்படிங்கிறது எங்கே உள்ளது அப்படின்னா கனடா நாட்டில் உள்ளதா மான்ட்ரியல் அப்படிங்கிறது. இது எதுக்கு இப்போ நான் செய்திகளில் நம்ம இப்போ கிளாஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டினாக பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா வந்து இதில் வந்து இந்த ஐசிஏஓவில் பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்கு போல். ஸோ இந்த பார்ட் 2 ஆஃப் ஐசிஏஓக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, ஓகே, ஓட்டிங் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஐசிஏஓ பற்றின நியூஸ் நம்ம பார்த்தோம். அப்போ இப்போ இந்தியா வந்து ஒரு அமைப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த அமைப்பு சார்ந்து ஸ்டாட்டிக் பார்ட்டும் பார்த்துக்கணும். அதான் நம்ம ஐசிஏஓ 1944 உருவாக்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் வந்து மான்ட்ரியல், கனடா. அது மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது வந்து எந்த ஒரு பார்ட்டிக்கும் சப்போர்ட்டர் கிடையாது, ஓகேவா? அது பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிக்கே முன்னாடி பிடிக்கும். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா வந்து நான் கரூர் சம்பவத்தை பற்றி பேசலை. எப்போவுமே நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கிளாஸ் ஏன்னா என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அது பார்க்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்க, அதாவது நிறைய பேர்லாம் நிறைய வீட்டில் வந்து குழந்தைங்களுமே வந்து உட்காந்து பார்க்க வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணிருந்தீங்க. என்ன அப்படின்னா இந்த கொலம்பியா இருக்குல்ல, இந்த கொலம்பியாவில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யார், ராகுல் காந்தி அவர்களை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க அங்கே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு. அந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஓகே எல்லாமே பேசுகிறாரு, எனக்கு இந்தியா பிடிக்கும், இதெல்லாம் பேசிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மேலே பெரிய தாக்குதல் நடக்குது. அதாவது இந்தியாவுடைய டெமோக்ரஸி மேலே வந்து பயங்கரமான தாக்குதல் நடக்குது, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பற்றி, அதாவது வந்து அவருடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்தியாவை தரக்குறைவாக பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. வெளிநாட்டில் போய் கொலம்பியா அப்படிங்கிறது சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு நாடு, அங்கே உள்ள மாணவர்கள் மத்தியில் போய் பேசுகிறாரு. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா பிஜேபியை திட்டணும், மோடியை திட்டணும், அமித்ஷாவை திட்டணும். அதுக்காக என்ன அப்படின்னா இந்த வாக்கு திருட்டு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த அவங்க வச்சிருக்க அலிகேஷனை வந்து அங்கே அது சம்மந்தமாக இதை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து இந்தியாவுடைய ஜனநாயகம் வந்து ஆபத்தில் இருக்குது அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொலம்பியாவில் போய் கொலம்பியாவில் உட்காந்துருக்கவனுக்கு பிஜேபியும் தெரியாது, மோடியும் தெரியாது, ஓகேவா? அந்த மாணவர்களுக்கு அங்கே அவன் மத்தியில் அவனுக்கு என்ன தோணும்? அப்போ இந்தியா வந்து நம்ம வந்து ஏதோ பெரிய ஜனநாயக நாடு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்தியாவே இப்படி கேவலமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. எப்போவுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையை நம்ம வீட்டுக்குள்ளே, இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகார் பேயோ மணிப்பூர் பேயோ வந்து மோடியையோ இல்லை வந்து பிஜேபியையோ வந்து எங்கே வேணாலும் வந்து பேசலாம். இந்த மாதிரி வந்து ஓட்டு திருடுறாங்க, நம்ம ஜனநாயகத்துக்கு மேலே பெரும் அடி விழுது, இடி விழுது, என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கு மக்கள் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, ஓகேவா? நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற பேச நமக்குள்ளே பேசினா, நீங்கள் கொலம்பியாவில் போய் வேறு ஊர்லேயும் பேசிகிட்டு இருந்தால் அது ரொம்ப தப்பு, ஓகேவா? இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை பதிவு பண்ண நினச்சேன். அவரை பிடிக்காது இவரை பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை. அதாவது இந்தியானா பிடிக்கும், இந்தியாவை, அதாவது நம்ம நாட்டை பற்றி வெளியே யாரும் தப்பாக பேசக்கூடாது, ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா மீராபாய் சானு. ஸோ மீராபாய் சானு வந்து மெடல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாம். ஹூ வந்த சில்வர் மெடல் அட் வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்? உலக பளுதூக்குதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் யார்? ஸோ இந்த போட்டி எங்கே நடைபெறுது அப்படின்னா ஹைதராபாத்தில், ஓகேவா? போட்டி நடைபெறக்கூடிய இடம் எங்கே? ஹைதராபாது. இவங்க எந்த வெயிட் கேட்டகரியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா 49 kg, 49 கிலோ வெயிட் கேட்டகரியில்
இவங்க எவ்வளோ வெயிட் தூக்கியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 199 kg வெயிட் லிஃப்ட் பண்ணி சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்க மீராபாய் சானு. அதே மாதிரி நம்ம நேற்று ஒரு கண்டென்ட் எடுத்திருப்போம் ஓகேவா. நேற்று வந்து அந்த பிளைண்ட் பீப்புளுக்கான அதாவது விஷுவலி சேலஞ்ச் சொல்லும், ஆனால் வந்து அவங்க அஃபிஷியலாகவே அதை வந்து அப்படி தான் வந்து அந்த கிரிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சொல்லலாம் அதாவது வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான இந்த கிரிக்கெட் போட்டியை பற்றி நம்ம பேசும்போது நான் சொன்னேன் அதை போய் பாருங்கள், சும்மா வந்து நெட்டில் அடித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து இதை பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் விஷுவலி சேலஞ்ச் பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளுடைய கிளாஸை வந்து கேட்பாங்க. ஸோ அதில் பார்த்துட்டு காலையில் வந்து ஒரு சார் ஒருத்தர் அவர் விஷுவலி சேலஞ்ச் பர்சன் கிருஷ்ணகிரியில் சூலூர் பக்கத்தில் சூலூர்னு தான் சொன்னார். ஆண்டனி தாஸ் அப்படின்னு ஆண்டனி அவர் பேர். அவர் வந்து தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடியவர் போல் நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசினார். சார் என்ன அப்படின்னா அந்த பால் இருக்குல்ல, நீங்கள் வந்து இந்த இந்த இது சொல்லுவீங்கன்னு நினச்சேன், எனக்கு தெரியாது அந்த விஷயம். அவர் சொல்லும்போது தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்து. அந்த விஷுவலி சேலஞ்ச் பர்சன்ஸ்க்கான கிரிக்கெட் கேமில் வந்து அந்த பாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அதாவது அந்த பாலுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி மணி மாதிரி வச்சுருப்பாங்க போல். அதாவது அந்த சவுண்டு புரியுதா, அதாவது இந்த சவுண்டை வச்சே வந்து பேட்ஸ்மேன் அடிக்கணும், வரக்கூடியவங்க ஃபீல்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு புது தகவல் இதை உங்ககிட்டே பகிரணும்னு நினச்சேன். ஓகேவா, இந்த நன்றி ஐயா அவர்களே, தமிழ் ஐயா அவர்களே இந்த தகவலை பரிமாறினதுக்கு. ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே, உலக வனவிலங்கு தினம் என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு அக்டோபர் 4. எதுக்காக அக்டோபர் 4 அப்படின்னா சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேவா, சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி இவர் வந்து என்ன, இவருடைய அந்த ஃபீஸ்ட் டே. ஓகேவா, எப்படி நம்ம இந்த மெட்ராஸ் மாகாணம் இந்த நாளெல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசியுடைய ஃபீஸ்ட் டே. இவர் வந்து இந்த வனவிலங்கு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப அக்கறை உள்ளவர். ஸோ அதனால் அவருடைய ஃபீஸ்ட் டேயை வந்து இதை வந்து அனிமல் வெல்ஃபேர் டேயாக கொண்டாடுறாங்க, விலங்குகள் நல தினம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி அக்டோபர் 4, இன்னும் ஒரு வாரத்தில் கரெக்டாக குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களே. அக்டோபர் 10 ஃப்ரெஷ்ஷாக 2026 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கும். இந்த 50 டெஸ்ட்டில் 25 டெஸ்ட்டு ஸ்கூல் புக் டெஸ்ட்டு, மற்ற 25 டெஸ்ட்டு உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக் டெஸ்ட். ஓகேவா, அதாவது தமிழாக இருக்கட்டும் ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் எல்லாமே உள்ளேருந்தும் கேட்போம், வெளியே இந்த பாதிக்கு பாதி. ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டெஸ்ட். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2499 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். கொஸ்டின் வந்து ஜிஎஸ் கொஸ்டின் பைலிங்குலாக தான் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதே மாதிரி குரூப் 2A மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் அக்டோபர் 10 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 30 டெஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ்க்கு இருக்க 5 யூனிட்டை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 5 டெஸ்ட் சிலபஸ் வைஸ் பிரித்து அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க 5999 நான் சொன்ன அதே நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பேட்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பேட்சில் வந்து குரூப் 2A மெயின்ஸ் பேட்ச் ரிசல்ட் மட்டும் இது கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேற்பட்டவங்க வந்து நம்ம கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதில் ரேங்க் 18 இருக்கட்டும், ரேங்க் 86 இன்றைக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சி ஜாயின் பண்ணலாம். இதுக்கு ப்ரூஃபும் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, யூடியூப்லேயும் கூட இந்த ப்ரூஃப் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்கீம் நம்ம பார்ப்போம். டெய்லி ஒரு ஸ்கீமில் நம்ம டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின் இந்த திட்டம் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காது, சும்மா டைரெக்டாக ஈஸியாக கேட்பான். என்ன அப்படிங்கிறது பார்த்துலாம். நான் முதல்வன் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் போட்டு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தா March 1, 2022. இது வந்து என்ன ஸ்கீம், முக்கியமாக இந்த ஒரு இதுதான் திறன் மேம்பாட்டு திட்டம். ஓகேவா, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேவா, இந்த வார்த்தை வந்து திறன் மேம்பாடு திட்டம், திறன் பயிற்சி திறன் மேம்பாடு திட்டம் தான் வந்து இது. ஓகேவா, இதோடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன, அதை வந்து இதுவரை பெரிய அளவு கேள்வி கேட்கல. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டுக்கு 10 லட்சம் மாணவர்களை திறன் மேம்பாட்டு பண்ணணும். எத்தனை மாணவர்கள்? 10,000, 1000, 10,000, 1 லட்சம் இல்லை, 10 லட்சம் மாணவர்களை திறன் மேம்பாடு பண்ணணும். இந்த மூணு தான் கொஸ்டின் ஏரியா. வேறு இதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்களே சொல்லணும்னு நினச்சேன். நமக்கு வந்து
இதை தமிழ்நாட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இல்லை. பட் ஜஸ்ட் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா வந்து மத்திய அரசு வந்து நம்மக்கிட்டேருந்து வரியெல்லாம் வாங்குவாங்க, டேக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. டேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்தது பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்படி மத்திய அரசு வந்து மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேக்ஸை பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 1.01 lakh crores. ஓகேவா, அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வந்து மாநிலங்களுக்கு 28 மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 4144 கோடி 4144 கோடி வந்திருக்கு. நம்ம கெட்டின வரியெல்லாம் அதிகம். யூபி வந்து எவ்வளோ, யூபிக்கு எவ்வளோ அப்படின்னா 18 கோடி, சாரி 18,000 கோடி. பீகாருக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி. நான் சொல்ல ரஃபாட் 18,000 சில்லற 10,000 சில்லற. ஸோ இது அதாவது இது வந்து பெரிய ஒரு டிபேட்டபிளான இது வந்து இதை யார் டிட்டர்மின் பண்ணுறா இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலா படி கொடுப்பாங்க. அதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரி கம்மியாக தான் வரும் போல். ஓகேவா, 4144 crores. அது நிறைய இண்டிகேட்டர் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 10-15 மார்க் கொடுத்து அது ஓவராலாக வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர். நம்ம வந்து நேற்று கேட்ட கேள்வி. ஸோ நேற்று கேட்ட கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா the president shall not be a member of either house of parliament or of a house of any state legislature is a condition for president rule under. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாநிலவையின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று அரசியல் சாசன விதி எந்த அரசியல் சாசன விதி கூறுகிறது அப்படின்னா 59. இது சிம்பிள். நம்ம வந்து கண்டிஷன் ஃபார் பிரசிடென்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ அது வந்து ஆர்டிகல் 59. இப்போ இன்னைக்கான கேள்வி, அன்பளிப்பு என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ ஜானகிராமன், ஆப்ஷன் பி ராஜன் கிருஷ்ணன், ஆப்ஷன் சி திலகவதி, ஆப்ஷன் டி அழகிரி சாமி. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருவாங்க, மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலும் வரும். இல்லை நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதையும் அட்டன் பண்ணலாம். நீங்கள் தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், எக்ஸாம்ஸ் அந்த நிறைய விஷயங்களில் ஷேர் பண்ணுவோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். எங்கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. விவசாயிகள் தற்கொலைகள் எங்கே அதிகம் நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. அதே மாதிரி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாநாடு காந்தி நகர் குஜராத்தில். அடுத்தது இந்த கிரீன் எக்கனாமி சமிட் வந்து எங்கே அப்படின்னா துபாயில். நெக்ஸ்ட் இந்த சிவில் விமான போக்குவரத்து இதனுடைய தலைமையகம் வந்து மான்ட்ரியல் கனடாவில். அடுத்தது வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் சில்வர் மெடல் ஜெயிச்சது மீராபாய் சானு. அதுக்கடுத்தது வனவிலங்குகள் நல தினம் அனிமல் வெல்ஃபேர் டே அக்டோபர் 4. ஓகேவா, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாம் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். மீண்டும் வந்து ஈவினிங் 7 மணிக்கு இன்னைக்கு ப்ரியாம்பிள் டாபிக், முகவுரை டாபிக் நம்ம எடுக்க போகிறோம். மறக்காமல் வந்து லைவ் கலந்துக்கோங்க, உங்களுக்காக தான் அந்த கிளாஸு. மீண்டும் 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.